பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் இந்த பிரின்சஸ் லைனில் இந்த மாதிரி த்ரெட் பைப்பிங் வச்சோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் இதோட ராங் சைடில் இந்த மாதிரி பிசுறு இருக்கும். இந்த மாதிரி பிசுறு வராமல் இந்த பைப்பிங் வைக்கும்போது இன்னமும் அழகாக இருக்கும். ஆனால் அது எப்படி, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம நார்மலாக எப்போவுமே த்ரெட் பைப்பிங் வைக்கும்போது இந்த மெத்தடில் தான் வைப்போம். இந்த மாதிரி வைக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா ராங் சைடு பக்கம் பிசுறு தெரியறதுனால நம்ம போட்டதுக்கப்புறம் குத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிசுறு தெரியாமல் இதே மாதிரி சூப்பர் ஃபினிஷிங்கில் இப்போ நம்ம த்ரெட் பைப்பிங் வைக்க போகிறோம். மெயின் ஃபேப்ரிக், அதுக்கேற்ற மாதிரி லைனிங் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் பதிக்க வேண்டாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லைனிங் ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த த்ரெட் பைப்பிங்கை இப்படி வைக்க போகிறோம். வச்சு ஓரமாக வந்து தையல் போட போகிறோம். இந்த பைப்பிங்க்கு எப்படி துணி வெட்டணும், எப்படி இப்போ த்ரெட் பைப்பிங் வைக்கணும் அப்படிங்கிற நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. கரெக்டாக இப்படி வச்சுட்டு அந்த த்ரெட்டை ஒட்டி தையல் போடுறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இந்த ரெண்டாவது பார்ட் இருக்குல்ல, இதை எடுத்து இதுக்கு மேலே வச்சு எப்பவும் போல் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஜாயின் பண்ணுறோம். அது எப்படி ஜாயின் பண்ணுறதுனா துணியோட நல்ல பக்கம் ரெண்டு இப்படி ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சிடணும். இந்த இடத்துல நம்ம வச்சுட்டு இந்த இடம் பைப்பிங் த்ரெட் இருக்கிறதுனால தைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தையலுக்கு மேலேயே நம்ம ஒரு தையல் போட்டு வர போகிறோம். மேலே இருக்க பீஸை கையில் எடுத்து வச்சுட்டு இப்படி டச் பண்ணி த்ரெட் ஓரமாக தையல் வர மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தச்சுட்டு இப்போ நல்ல பக்கம் திருப்பி பார்த்தோம்னா நம்மளுக்கு பைப்பிங் வந்து அழகாக இருக்கும். இப்போ அதுவே உள்பக்கம் வந்து நம்மளுக்கு பிசுறாக இருக்கும். இந்த பிசுரை எப்படி கவர் பண்ணுறதுனா நம்மளுடைய லைனிங் இருக்குல்ல, அதை வச்சு தான் கவர் பண்ணணும். இப்போ இதையும் வந்து நம்ம தைக்கணும். லைனிங் தனியாக தைக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சில் வந்து அப்படியே தையல் போடுறோம். இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதையும் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுறோம். இப்போ ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து பிரின்சஸ் லைன் தைச்சாச்சு. இப்போ இந்த துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங்கோட நல்ல பக்கம் இப்படி வச்சு கழுத்து வந்து 1/2 இன்ச்சில் தையல் போடுறோம். கழுத்துக்கு 1/2 இன்ச்சு தையல் போட்டதுக்கப்புறம் கேர்வாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறோம். இப்போ இந்த லைனிங்கை உள்பக்கமாக திருப்பிக்கிறோம். இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறமா இந்த லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் வச்சு பதிச்சு தையல் போடுறோம் சுற்றி. அவ்வளோதான், நம்ம பைப்பிங்கும் வச்சாச்சு, பிசுறு இல்லாமலையும் தைச்சாச்சு. ஃபினிஷிங்கும் நம்மளுக்கு வந்து சூப்பராக கிடச்சிருக்கும். நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் ப்ளவுஸ் கிளாஸ் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்களும் அதுக்குள்ளே சேர்ந்து கற்றுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.